அப்புறம் சாரை பார்க்குள்ள கூட்டிட்டு போனாங்க. சார் வந்து என் காலை பிடிச்சிட்டாரு. ஐயோ சாமி, நீங்க என் காலை பிடிக்க கூடாதுங்க சார், நீங்க என் குழந்தை தான், நீங்க மோகன் தான் சொல்லி இருக்கிறீங்க, நீங்க மோகன் தான், எனக்கு நீங்க என் கண்ணை மட்டும்தான் தொடச்சு விடணும்னு என் கண்ணை இப்படி துடைக்கும் போது அவர் கையில் தண்ணி அப்படியே கண்ணீர் வடிஞ்சுது. என் குழந்தை போட்டா கொடுத்துருக்குறாரு, பெரிய போட்டா அவரே செஞ்சு கொடுத்துருக்குறாரு எனக்கு. அந்த போட்டா வச்சுட்டு அழுதுட்டே இருந்தாரு. அப்புறம் இவங்கெல்லாம் அழுகாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து தப்புதாம்மா, அப்படி நடக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல, இப்படி எல்லாம் வருங்கிறத ஒரு நினைப்பேன் எங்களுக்கு தெரியல, ஆனா இப்படி எல்லாம் வந்துருச்சு, நான் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களெல்லாம் வந்து நேர்ல சந்திக்கணும்னு தான் ஆசை, உங்க வீட்டுக்கே வந்து உங்களை பார்க்கணுங்கிறதா என் எண்ணம், என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, உங்க நினைப்பாத்தாம இருக்குது, ஆனா வந்து சூழ்நிலை அப்படிங்காட்டிக்கு எனக்கு தெரியும். ஏன்னா பையனோட இது உணர்வு, அவர் சூழ்நிலை பெத்த தாய்க்கு தெரியுமல்லாம், அதனால எனக்கு தெரியும் சார், வேண்டாம் சாமி நீங்க வர வேணாங்க, நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு, என்னால முடியும் உங்களை பார்க்க வர்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படி ரொம்ப அழுதாரு. அழுவாதீங்க, இது சூழ்நிலை காரணம், வீட்லயே இருந்து எதாவது நான் இருந்தா மட்டும் நான் என்ன பண்ண முடியும், இந்த போட்டா தான் கொடுத்தாரு. அவர் என்ன இது இப்படி வச்சுட்டே தான் அழுதுட்டே இருந்தாரு. எங்கிட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் கண்ணீர் தண்ணி அப்படியே வடிஞ்சிருந்தது, அவரோட கண்ணீர் தண்ணி இப்படி வச்சுட்டே தான் அழுதுட்டு இருந்தாரு. எனக்கு கூட என் குழந்தை அங்க உங்ககிட்ட அழுகை கொடுக்கல, தைரியமா அவர்கிட்ட பேச கொடுத்தா, அவர்கிட்ட அழுகாதம்மா, அவர் வேதனைப்படுறாருமா சொல்ற மாதிரியே இருந்தது என் குழந்தை. என்கிட்ட அவர்கிட்ட சாருகிட்ட அழுகாதீமா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்தது. நான் கூட அழுகல, அவர் தான் அதிகமா அழுதாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்க இந்த ஆட்சிக்கு வரணும், கண்டிப்பா வரணும், இது வந்து விதி இல்ல சதிதான், இந்த மாதிரி இத்தனை என் குழந்தை, நான் கண்ணு தெரியாதவ, எனக்கு பாதுகாப்பு என் குழந்தை மட்டும்தான், என் குழந்தையே ஓரளவுக்கு இப்படி சதி பண்ணி இருக்கிறாங்க, நீங்க கண்டிப்பா வரணும், எனக்கு கண்ணு வரணும், நீங்க வந்து உட்காரத்தை நான் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் சரிம்மா, உங்களுக்கு எனக்கு கண்ணு வரத்துக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு, எல்லாம் பண்ணித்தாரம்மா, உங்களுக்கு கண்டிப்பா கண்ணு வரத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணித்தாரன்னு சொல்லி இருக்கிறாரு. மோகனை பத்தி பேசினாரம்மா, கேட்டாரா மோகனை பத்தி உங்ககிட்ட என்னெல்லாம் பேசினாரு? மோகன் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேம்மா, மோகன் வந்து இப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, மோகன் மட்டும் இல்ல மொத்த பேர்த்துக்கும் அவர் அருந்தாளப்படுறாரு, மொத்த பேர்த்துக்கு அவர் அருந்தாளப்படுறாரு. மோகன் மாதிரி நான் இருக்கிறேன்னு தான் சொல்றாரு, இப்பவுமே அவர் அதுதான் சொல்றாரு. நாளைக்கு அவர் பெரிய அரசியல்வாதி ஆனாலுமே மோகன் மாதிரி தான் நான் இருப்பேன், மோகன் மாதிரி தான் இருப்பேன், தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் தான் மோகன் அப்படின்னு தான் சொல்றாரு.